விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படம் வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருக்குது. பாதி பேர் நல்லா இருக்குன்றாங்க, பாதி பேர் நல்லா இல்லைன்றாங்க. அஜித் சாரோட ஃபேன்ஸே நிறைய பேர் வந்து படம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் இல்லை, பட் அவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன். அஜித் சார் ஃபேன்ஸே நிறைய பேர் என்ன எறிந்தால் படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, சுமாராக இருக்குது அப்படி தான் சொன்னாங்க. பட் செகண்ட் டைம், தேர்ட் டைம், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர வர படம் செம்ம ஒரு ஹிட் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்கிட்டையும் ஒரு பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஸோ அது மாதிரி தான் இந்த விடாமுயற்சி படம். அப்பேற்பட்ட எண்ணெய் அறிந்தாலே வந்து அந்த படத்தை விட விடாமுயற்சி 10 மடங்கு வந்து சூப்பராக இருக்குது. இதுதான் உண்மை. நிறைய பேர் சொன்னாங்க இந்த பிரேக் டவுன் படத்தை வந்து பார்த்துட்டு இதை எடுத்தாங்க, பிரேக் டவுன் லெவலுக்கு இல்லை அப்படின்னு. பிரேக் டவுன் இவங்க என்ன தாண்டா சொல்கிறாங்க அப்படின்னு பிரேக் டவுனை வந்து நேற்று உட்காந்து பார்த்தேன் நான் வீட்டில். உண்மையாக சொல்கிறேன், பிரேக் டவுனை விட விடாமுயற்சி வேறு லெவலில் இருக்குது. நண்பா, ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்கே ஹாலிவுட் படத்தை பார்த்து ரீமேக் பண்ணிட்டாங்க, காப்பி அடித்தாங்க அப்படின்னா இங்கே ஒருத்தரும் படம் எடுக்க முடியாது. சங்கர் சார் மேலே வந்து 10 கேஸ் போடுவாங்க ஹாலிவுட்லேருந்து. விஜய் சாரோட படம் துப்பாக்கியிலேருந்து, கத்தியிலேருந்து பல சீன் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லியோ படமே ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். இது மட்டும் இல்லாமல் ரஜினி சாருடைய பல படங்கள், கமல் சார் நிறைய பேர் படமே எடுக்க முடியாது அப்புறம். ஸோ அதனால் ஒரு படம் ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணாதான் இன்னொரு படத்தை வந்து எடுக்க முடியும். ஸோ பிரேக் டவுன் அந்த படத்தோட கதை வந்து அப்படியே தான் எடுக்கப்பட்டிருக்காங்க. பட் இந்த படத்தில் விடாமுயற்சியில் நிறைய லவ் போர்ஷன், நிறைய ஏகேக்குன்னு சில ஆக்ஷன் சீக்வன்ஸு. ஸோ ஏகேவுடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையாக சொல்லணும்னா பிரேக் டவுன் படத்தில் வந்த ஹீரோ ஆஸ்திரேலியன் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் ஷேன் வாட்சன் மாதிரி தான் இருந்தார். அவர் முகத்தில் பெருசாலாம் பெரிய எக்ஸ்ப்ரெஷன்லாம் இல்லை. பட் ஏகே லாஸ்ட்டில் அந்த த்ரிஷா மேடமை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் உண்மையாகவே மனுஷன் இந்த விடாமுயற்சின்னு சொல்லிட்டு 4 ஃபைட் சீனு, 4 மாஸ் சீனை வச்சுட்டு இந்நேரம் கல்லா கட்டிட்டு போகிறதுக்கு அவருக்கு தெரியாதா? அதெல்லாம் பண்ணாமல் அவர் பாட்டு வந்து வேறு லெவலில் இறங்கி சூப்பராக படம் இருக்குது. அதனால் தேவையில்லாமல் ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் கொடுக்க வேணாம் நண்பா. நம்ம இண்டஸ்ட்ரி தான் கேவலமான படங்கள்லாம் வருது சில இண்டஸ்ட்ரிகளில், அதர் இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த படத்தெல்லாம் வந்து தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம அஜித் சார் படத்தை விஜய் சார் ஃபேன்ஸ் மொக்க பண்ணுறது, விஜய் சார் படத்தை அஜித் சார் ஃபேன்ஸ் மொக்க பண்ணுறது, இதெல்லாம் வந்து தேவையான ஒரு விஷயமா? நமக்கு எல்லார் படத்தையும் சப்போர்ட் பண்ணுவோம். இது ஒரு ஏகே படமாக கிடையாது. இது மகிழ் திருமேனி அவராவது வெற்றி பெறட்டுமே. இது எந்த இடத்துலையாவது இது அஜித் சார் படமாக இருக்குதா? ஏதோ மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி வந்துட்டு போன மாதிரி பண்ணிட்டு போயிருக்கிறார் பெர்ஃபார்மன்ஸை. ஸோ அப்படி ஒரு படம் ஏகே சாருடைய ஹேட்டராக வந்து இது பார்க்காம ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள படத்தை தயவுசெய்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தான் இது மாதிரி படத்தெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணோம். அண்டு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், மங்காத்தாக்கு அப்புறம் வந்து என்ன ஹிட்டு, ஒரே படம் ஓடினது மங்காத்தா அப்படின்னு. மங்காத்தாக்கு அப்புறம் வீரம், வேதாளம், விஸ்வாசம், எண்ணெய் எறிந்தால், அப்புறம் நேர்கொண்ட பார்வை, துணிவு, இதெல்லாம் வந்து ஃப்ளாப்பா? நான் கேட்குறேன், இதெல்லாம் ஃப்ளாப்பா? இதெல்லாம் வந்து சூப்பர் ஹிட்டு படம். ஏன் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை ஓடின ஒரே படம் மங்காத்தா விட்டா அஜித் இல்லை அப்படின்னு ஆரம்பம்லாம் என்ன மாதிரி இருந்தது? மங்காத்தாக்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ அதனால் தேவையில்லாமல் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை வந்து தயவுசெய்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நம்ம படம் டிவிகே பார்ட்டிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் அடுத்து. அப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ராம் தியேட்டரில் விஜய் சார் ஃபேன்ஸை வந்து அடித்தாங்க. டிவிகே மெம்பர் அந்த ஒருத்தர் வந்து கொடி காமிச்சார் விஜய் சாருடைய ஃப்ளாகை அப்படின்னு வந்து அஜித் சார் ஃபேன்ஸை அடித்தாங்க. ஒரு அஜித் ரசிகராக இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் வருத்தப்படுறேன், மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அந்த தேட்டரில் இருந்த அஜித் சார் ஃபேன்ஸை அந்த கொடியை பார்த்து இல்லை இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுதுன்னு அமைதியாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனை போயிருக்கோம். பட் அடித்தது அது ஒரு தப்பான விஷயம் இல்லை. அந்த கொடியை காட்டி ஓகே நண்பா, அவரும் வந்து நல்ல முன்னேறினவர் தான், அவரும் வந்து அஜித் சாருடைய நண்பர், விஜய் சாரே வந்து அஜித் சாரை நண்பர் சொல்கிறாரு, 2 பேரும் நண்பர் தான் ஒரு பாராட்டி இருந்தால், நாளைக்கு அஜித் சாருடைய ரேசிங் அந்த இமேஜ் போட்ட ஃப்ளாகை யாராவது காட்டியிருந்தாங்க ஜனநாயகன் படத்துலையோ இல்லை அடுத்து வரக்கூடிய இடங்களையோ காமிச்சதா, அவங்களும் நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்ஸிக்கான ஒரு இது விஷயமா இல்லாமல் தளபதி சண்டை அப்படிங்கிறத நம்ம தேவையில்லாமல் போடாமல், இதுவும் இவர் எப்படி சொல்கிறது, விஜய் சார் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதினா இவர் வந்து திருவண்ணாமலை சிவன், அண்ணாமலையார் தலை அப்படிங்கிறவர். ஸோ ரெண்டு பேரையும் வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த சாமி தேவைன்னா அந்த சாமி தேவை தான். ஸோ அது மாதிரி இந்த நடிகர் தேவைன்னா அந்த நடிகரும் நம்மளுக்கு தேவை தான். ஸோ அப்படிப்பட்ட விஜய் சார் லாஸ்ட்டு படம் பண்ணிட்டு போகிறாரு. விடாமுயற்சி உண்மையாகவே நல்ல படம். அடுத்த படம் குட் பேட் அக்லி கூட நீங்கள் அடிங்க, தப்பே நான் யாரும் சொல்ல. யாராக இருந்தாலும் சூர்யா சார் ஃபேன்ஸு யாராக இருந்தாலும் குட் பேட் அக்லியை கூட நீங்கள் போட்டு போலங்க, நான் வேறு எதுவும் சொல்லலை. பட் இந்த படம் தயவுசெய்து மகிழ் திருமேனி அந்த மனுஷனுடைய உழைப்புக்காகவாவது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். படம் ஒரு நல்ல படம். தயவுசெய்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன், டைம் இல்லை. கண்டிப்பாக இன்னும் 2 வாட்டி 3 வாட்டி இந்த படத்தை விடாமுயற்சியை போய் பார்ப்பேன். நல்ல படம் தான். ஸோ நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டே கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.